Hello guys, welcome back to my channel. And how are you my friends? I hope you are fine. Am I right? Yes. So if you are watching my video first time, please subscribe immediately. And if you failed to watch the previous video, I have shared the link in the description box. Please click and watch it. And watch this video till end, because today we are going to learn about an amazing bee form, which one we are not applying in our conversation, but it is valuable bee form. Okay, so if you use this bee form, surely you will be highlighted there. So that's the bee form today we are going to discuss. So are you excited to know what is that? Yes, it is am used to, is used to, and are used to. Yes, so this is the bee form. We fail to apply in our conversation often, but it is very valuable and meaningful one. Okay, so about this bee form we can learn today with some examples. Yes, are you ready to learn? So where can we use this kind of bee form is, first, ஒரு சேலை நான் ரெகுலராக செய்துக்கிட்டே இருக்கேன். இந்த சேல் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சேலாக கூட இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், நான் வந்து டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து 4 o'clock வந்து எழும்பிடுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே பாசிபிள் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ஓகே ஹவ் இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, எப்படி ஒன்றால் டெய்லி 4 o'clock எழும்ப முடியுது? ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். அங்கெல்லாம் 6 o'clock இல்லைன்னா 5:30. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்களால் என்ன பண்ண முடியும், எழும்ப முடியுது. டெய்லி நீ அதை வந்து ரொட்டீனாக எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு ரிப்ளை கொடுப்போம். என்னன்னு தெரியுமா, எனக்கு இந்த விஷயம்லாம் செய்து பழகிடுச்சு. நான் டெய்லி எனக்கு 4 o'clock எழும்புறதுனால அது எனக்கு டஃப்பாக தெரியலை, பழகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் இதுக்கு முன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பீங்க, கெஸ் பண்ணி பாருங்கள். சரியா? இந்த விஷயம் எனக்கு செய்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பீ ஃபார்ம் அப்ளை பண்ணி என்ன சென்டென்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் தேட் சிச்சுவேஷன், ஒரு விஷயத்தை நமக்கு செய்து பழக்கம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணக்கூடிய பீ ஃபார்ம் தான் இந்த ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிற பீ ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிற பீ ஃபார்மை டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளினுடைய தராதாரம், பொசிஷன், ஓகே, ஒரு குவாலிட்டியை பற்றி பேசும்போது இந்த ஆம், இஸ், ஆர் பீ ஃபார்ம் அப்ளை பண்ணியிருப்போம். செகண்ட் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேலை வந்து நான் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், ஓகே, நான் என்னோட ஃப்ரெண்டு கூட வந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் ஆக்ஷன். ஓகே, என்ன சேலை செய்கிறோமோ அந்த ஆக்ஷன் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் செகண்ட் பிளேஸ். அண்ட் ஒன் மோர் பிளேஸ் வேர் வி கேன் யூஸ் மீன்ஸ், திஸ் இஸ் த சிச்சுவேஷன், ஒரு சேலை எனக்கு செய்து பழக்கமாகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ now we can see the examples. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு கார் ஓட்ட ஆல்ரெடி தெரியுமா, எப்படி நீ இவ்வளோ வேகமாக ஓட்டுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம என்ன ரிப்ளை கொடுக்குறோம், ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, இப்போ ரொம்ப நாள் பண்ணுறதுனால எனக்கு அது பழகிடுச்சு. ஓகே, எனக்கு அது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐ am used to. Okay, I am used to plus present verb try. I am used to try a car.
I plus am plus used to. Okay, so am used to அப்படின்னா என்ன? செயல் பழக்கப்பட்டது. Okay, I am used to drive a car. எனக்கு கார் ஓட்டி பழகிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்? வேகமாக ஓட்டுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளால ஷேர் பண்ணும்போது கேட்பாங்க இல்லையா? ஸோ அவளுடைய குக்கிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப டெலிசியஸாக இருக்குது. எப்படி அவள் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறா அப்படிங்கிறப்போ என்ன சொல்லுவாங்க? அவளுக்கு முன்னாலேயே சமைச்சு பழகிடுச்சு. ஓகே, வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஈவன் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ ஆல் த டைம் ஷீ இஸ் யூஸ்ட் டு. அவள் வந்து சமைச்சு பழகிடுச்சு. ஸோ அதனால எல்லாமே எப்படி இருக்குது? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஷீ இஸ் யூஸ்ட் டு. இஸ் ப்ளஸ் யூஸ்ட் டு. ஷீ சப்ஜெக்ட் சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பி ஃபார்ம் இஸ். இஸ் ப்ளஸ் யூஸ்ட் டு. ஷீ இஸ் யூஸ்ட் டு குக் ரெகுலர்லி. Okay, she is used to cook regularly. ஸோ அவளுக்கு முன்னாலேயே சமைச்சு பழகிடுச்சு. இல்லைன்னா என்ன சொல்லலாம்? she is used to cook non-veg. ஓகே, நான்வெஜ் இதுக்கு முன்னாலேயே சமைச்சு பழகிடுச்சு. முன்னாலேயும் பண்ணுறா, இப்போவும் பண்ணுறா. ஸோ அதனால அவளுக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி டெலிசியஸ். இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் next sentence is she is used to sleep alone. She is used to sleep alone. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவள் எப்படி டெய்லி தனிமையிலே தூங்குறா? நான் டே டைமில் கூட என்ன பண்ணிடுவேன், தனிமையில இருந்துருவேன். பட் நைட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஸோ ஷுர்லி ஐ காண்ட். ஓகே, என்னால் முடியாது. நான் ரொம்ப பயப்படுவேன். தனிமையில் இருக்கும்போது நான் ரொம்ப பயப்படுவேன். அவள் எப்படி அவளால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அட் தட் டைம் தே ரிப்ளை. ஸோ அவளுக்கு இதுக்கு முன்னாலேயே தனிமையிலேயே தூங்கி பழக்கம்தான். ஓகே, ஸோ மேபி ஸ்பவுஸ் ஹீஸ் அப்ராட். ஓகே, அண்ட் ஃபார் எனி அக்கேஷன் father-in-law and mother-in-law they may go any other places. So she is alone and with her child. Okay, so அவளோட குழந்தையோட தனிமையில அவளுக்கு அது தூங்கியெல்லாம் பழக்கம்தான். அதனால அவள் என்ன பண்ணுறா? பயப்படாமல் இருக்கிறா. ஓகே, ஸோ she is used to. ஓகே, இஸ் யூஸ் டு இதான் இது பழகிடுச்சு, பழக்கத்தில் இருக்கிறது. ஸோ அதனால பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அவளுக்கு அது டிஃபிகல்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோன்னா, எனக்கு ஒரு 9 o'clock 9:30 எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது. ஸோ வேறவர் ஐ ஆம் அண்ட் வாட் எவர் சிச்சுவேஷன் மேபி, அது எந்த ஒரு சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். பட் ஷார்ட்லி 9:30 or else exactly 10 o'clock. ஸோ அதுக்கு மேலே எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. அவ்வளோதான், நான் வேணா அந்த ஸ்பாட்லேயே நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஈவன் 10 o'clock or 11 or 12 even 1 o'clock. ஸோ whatever maybe they can manage. ஓகே, ஸோ எவ்வளவு நேரம் வேணுனாலும் அவங்களால முடிச்சிருக்க முடியும். ஸோ how it's possible? ஓகே, ஸோ அவனால் இது எப்படி முடியுது? டெய்லி லேட் நைட்டில் அவனுடைய தூக்கம் இருக்குது. 1 o'clock இருக்குது, இல்லை 2 o'clock இருக்குது, ஈவன் 3 hours or 4 hours he is not sleeping. ஓகே, ஒரு நாள் 4 hours கூட அவன் தூங்க மாட்டேங்கிறான், ரொம்ப லேட்டாக தான் தூங்குறான், ஏர்லியராக எழும்புறான். ஸோ how it's possible அப்படின்னு கேட்கும்போது அவனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, he is used to sleep late night. Okay, he is used to பழக்கத்தில் இருக்கிறது, பழகி விட்டது. Okay, he is used to sleep late night every day. ஸோ அவன் டெய்லி வந்து அப்படி தான், அவனோட ஒர்க் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஃபினிஷ் ஆகும். 9 o'clock வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடித்து சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, 12 o'clock 1 o'clock ஆகிடுது. ஸோ இட் டசன்ட் மேட்டர், அவனுக்கு அது கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இப்போ ஸ்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து சிலவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. மேபி இட் இஸ் கபடி ஆர் இட்ஸ் கொக்கோ ஆர் எக்ஸ்பெஷலி இட் இஸ் கிரிக்கெட். ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு ப்ளே பண்ணணுங்கிற ஆசை இருக்கும், ஆனால் தெரியாது. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸ்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் அவங்க தான் வின்னராக இருப்பாங்க. இந்த குரூப் போகுது அப்படின்னு சொன்னால் ஓகே, ஸோ தேர் இஸ் நோ டவுட் ஷுவர்லி தே வில் வின் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி ஒரு பேட்ச் இருக்கும்போது மற்றவங்க வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, how இட்ஸ் பாசிபிள், நம்மளும் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, how இட்ஸ் பாசிபிள் ஆல் த டைம் wherever they go they win the prize, how இட்ஸ் பாசிபிள்? Yes, it is only by practice. Okay, they are used to play cricket regularly. They are used to. They, it's plural subject, so that's why the B form is are. Okay, so according the subject, this B form, I mean am, is, are will be changed, and the common B form is used to. Okay, I means am, he means is, and they means the B form is are, and common after this B form it is used to. Okay, is they are used to play cricket regularly. Okay, so exactly இது எந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த B form அப்ளை பண்றோம் அப்படின்னா, ஒரு செயலை நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், past and present. So hence we are expert on this. Okay, so அந்த விஷயத்தை நம்ம பண்றதுல ரொம்ப கிளியரா இருக்கிறோம், அதாவது no fear. ஓகே, சில விஷயம் பண்றதுக்கு பயம் இல்லை, and they are excellent. சில விஷயம் அவங்க ரொம்ப பிரில்லியண்டா ரொம்ப அக்யூரேட்டா பண்ணுவாங்க. ஓகே, ஸோ how இட்ஸ் பாசிபிள், இது எப்படி அவங்களால முடியுது அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ரிப்ளை வந்து எதுவாக தான் இருக்கும், நான் செய்து பழக்கப்பட்டுட்டேன். ஓகே, நான் ரெகுலராக நான் செய்துக்கிட்டே இருக்கேன், அதனால எனக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷன் எக்ஸாக்ட்லி பழக்கப்பட்டு விட்டது, பழக்கமாயிடுச்சு, செய்து பழக்கம்தான், இந்த மாதிரி சொல்லக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தான் இந்த am used to, is used to, are used to அப்படிங்கிற B ஃபார்மை நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் உங்களால் அப்ளை பண்ண முடியுமோ அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். சரியா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் I'll meet you with another one interesting topic. Till then, take care of you. Thank you.